ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கீசர், இது ஒரு 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் கீசரு நம்ம ஃபால்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ரெடி பண்ண போகிறோம், காயில் ஏன் மாற்றணும், எதுக்காக மாற்றணும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கீசர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே வாட்டர் லீக் பிரச்சனை இருந்திருக்கிறதுனால தான் மேலே டாப் சீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கு. டெர்மினல் அந்த காயிலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். உள்ளே 8ஆம் நம்பர் ஸ்பேனர் தேவைப்படும், அந்த காயிலை ரிமூவ் பண்ணிவிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹீட்டு கட் ஆஃப் பண்ணுறது நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இப்போ நம்ம போல்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த கேஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். இது ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா மறுபடியும் வாட்டர் டெஸ்ட்டாக வரும். இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே நிறைய துருவு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் காயில் மாற்றணும். இது இம்பார்ட்டன்ட் பிளேட் இல்லை. நம்ம வாட்டர் லீக் ஆகாமல் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி டேமேஜஸ் ஆகிருக்காது. பார்த்திங்கன்னா இதில் ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டு லூஸ் ஆகிட்டாலும் இந்த கேஸ்கெட் வழியாக தண்ணி வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இது போடும்போது இந்த நட்டு கரெக்டாக இருக்கணும். காயில் போயிடுச்சு. இது சில காயில் வெடிச்சு போயிருக்கும். இந்த காயிலும் நியூ காயில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ்லாம் நல்லா டைட்னஸாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா டைட் வைக்கணும். உடஞ்சி போகிற அளவுக்கு டைட் இல்லாமல் ஒரு 80-85% இது டைட் வைக்கும்போது இந்த ரப்பர் நல்லா ஃபுல் டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.